சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேஅவுட் பார்க்க போகிறோம். இந்த லேஅவுட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, எப்பயுமே ஒரு மாவட்டம் வந்து புதுசாக உதயமாகுது அப்படின்னா அந்த மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் அண்ட் எஸ்பி ஆஃபீஸ் தனியாக கட்டுவாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தோட கலெக்டர் ஆஃபீஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கிற மாதிரி ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லேஅவுட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த லேஅவுட்டோட என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் வைஸ்லையும் பார்க்கணும். இன்றைக்கி புதுசாக இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பின்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 rupees வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு காஸ்ட்லிலாம் இந்த லேஅவுட் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 1000 rupees தாங்க. வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இந்த லேஅவுட் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. என்ன சஸ்பென்ஸாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மை ஹோம் டெவலப்பர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரெக்டாக டெவலப்பரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த லேஅவுட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு வையாவூரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு பைபாஸ் சேர்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்யாசாகர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டோட புது கலெக்டர் ஆஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸும் அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டோட மெடிக்கல் காலேஜும் இருக்குது, லா காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக செங்கல்பட்டோட பஸ் ஸ்டாண்டும் இங்கே தான் கட்ட போகிறாங்க. அதுக்குள்ளே ப்ரொப்போசல்ஸும் இருக்குது. சம்மந்தப்பட்ட நியூஸோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே செங்கல்பட்டில் அவுட்டர் வந்துட்டதுனால உங்களுக்கு செங்கல்பட்டு அடுத்து இருக்கக்கூடிய மாமுண்டூரில் நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மாமுண்டூர்லேருந்து, அதாவது நம்ம விஜயகாந்த் ஐயாவினுடைய காலேஜ் இருக்குல்ல, இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா தனலட்சுமி குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் வாங்கியிருக்கிறாங்க. அதை வந்து இன்ஜினியரிங் காலேஜாக நல்லா டெவலப் பண்ண போகிறோம், ஃபுல்லாக ரீபிராண்டிங் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா புக்கத்துறை கூட்டுறவுன்னு சொல்லுவாங்க. அந்த ரைட் எடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்திரமேரூர் செல்லுமொழி அந்த காய்டாரில் தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்டாரில் குமாரவாடி வில்லேஜ் வருங்க. அதுக்கும் வையாவூர் வில்லேஜுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டுங்க இது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை தெரியுதுல, அதான் வந்து பார்த்திங்கன்னா திருமலை வையாவூர், தென் திருப்பதின்னு சொல்லுவாங்க. நல்ல ஃபேமஸான ஒரு பெருமாள் டெம்பிள். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 2.7 kilometers தூரத்தில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு 2 கனெக்டிவிட்டி இருக்குது, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வையாவூரில் இருந்து குமாரவாடி போகக்கூடிய ரோட்டில் பஞ்சாயத்து ரோட்டில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் 2 ஜிஎஸ்டிலேருந்து அக்சஸ் பண்ணலாம். அதாவது புக்குத்துறை கூட்டுறவுலேருந்து வரலாம், படாலம் கூட்டுறவுலேருந்தும் நீங்கள் வரலாம். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் ப்ரிஃபர் பண்ணலாம். சிட்டியோட நல்ல கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி தாம்பரத்துலேருந்து ஒரு 1 hour ட்ராவல் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் டக்குன்னு வந்தீங்கன்னா ஒரு அவுட்ரு வந்துடுங்க. 1 hour நீங்கள் ட்ராவல் டிஸ்டன்ஸ்லாம் பெருசே கிடையாது. ரோட் நல்லா இருந்ததுன்னா டக்குன்னு நீங்கள் வந்துடலாம், இன்னும் சீக்கிரமே வர முடியும். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு வரலாம், ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு வரலாம். அதே நேரத்தில் கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த நஞ்சை நிலம் புஞ்சை நிலமாக பார்ப்பீங்க இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் சேல் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவல் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ செலவுகளாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை பிரித்து விற்க முடியாது. ரோடு அலாட்மெண்ட் கொடுக்கணும், அது மாதிரி உங்களுக்கு லாஸஸ் இருக்கும். நீங்கள் நஞ்சை லேண்டு புஞ்சை லேண்டு ஏக்கர் கணக்கில் வாங்குறீங்கன்னா அந்த ரெக்கமெண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பரவாயில்ல. பட் இந்த மாதிரி ஒரு அப்ரூவல் பிளாட்டில் நீங்கள் வாங்குறீங்க, உங்களோட கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு சின்ன பிளாட்டை கூட பிரித்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். உங்களோட பண தேவைகளுக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உத்திரமேரூர் ரோட்டில் தான், அதாவது புக்கத்துறை கூட்டுறவுலேருந்து உத்திரமேரூர் ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பும் நல்லாயிருக்கும். நான் எப்பயும் சொல்கிறது தாங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வேலை வாய்ப்பை பேஸ் பண்ணி தான் ரியல் எஸ்டேட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த லேஅவுட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயணன் நகர் பை மை ஹோம் டெவலப்பர்ஸ். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏக்கரில் 80 plots பிரிச்சிருக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ரோட் மேலே கமர்ஷியல் பிளாட் இருக்குங்க. பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ். 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சும் இருக்குது, காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. 30 feet 24 feet ரோடு கொடுத்துருக்காங்க. மினிமம் 750 square feetலேருந்து மேக்ஸிமம் 2400 square feet, அதாவது ஒரு கிரவுண்ட் வரைக்கும் நீங்கள் இங்கே பிளாட் வாங்கிக்க முடியும். ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட 11000 square feet வந்து பார்த்திங்கன்னா பார்க் கொடுத்துருக்காங்க. டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் லேஅவுட்டுங்க. இந்த லேஅவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 999 rupees, அதாவது கோட் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட். ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதனால் எந்த டவுட்ஸ் ஆனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற மை ஹோம் டெவலப்பர்ஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க.
அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா பாய் பாய். இருங்க வீடியோ இன்னும் முடியல. நீங்கள் நினைக்கிறீங்க தானே எங்கப்பா நீங்கள் 1000 ரூபாய்க்குள்ளே லேண்ட் ரேட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காக தான் இந்த லே அவுட் இருக்குது. நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து புக் பண்ணலாம்.